நிறைய புக்ஸ் எடுத்து வந்து படிக்கும் போது சமயத்துல நம்ம பேங்க்ல இருக்கமா இல்ல லைப்ரரியில இருக்கமான்னு ஒரே கன்ஃபியூஷன். பொதுவாகவே இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னாக்க நமக்குலாம் எதுவும் வேலை இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ ஏகப்பட்ட வேலை இருக்கிற மாதிரியும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணுவானுங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. டோக்கன் நம்பர் 25. நம்ம வேலை முடிஞ்சு வரேன் மேடம். ஐயோ, அண்ணி ஜெராக்ஸ் எடுத்தாச்சு, பணம் கட்டிடலாம். சரி. செல்வம், செல்வம் பணம் காணோம். என்னது? ஆமா செல்வம், பேக்குள்ள வச்சிருந்த பணத்தை காணோம். என்ன உளறீங்க? பேக் இருக்கு, பணம் காணோங்கறீங்க? செல்வம், இது நம்ம பேக்கே இல்ல. என்ன நீ குழப்பறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா செல்வம், பாருங்க, பாக்குறதுக்கு நம்ம பேக் மாதிரியே இருக்கு. அப்புறம் என்ன? ஆனா இது நம்ம பேக் கிடையாது. உள்ள இருக்கிற பொருள் கூட நம்மளது இல்ல. இது பாருங்க, ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு சொல்லுங்க. நீ ஆமா ஆமா செல்வம், நம்ம உள்ள வரும்போது ஒரு ஆள் வந்து மோதனால அவன் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருந்தான். அவன் தான் திட்டம் போட்டு நம்ம பேக்க மாத்தி கொண்டு போயிருப்பான். என்ன நீ இப்படி சொல்றீங்க? ஆமா. யார போய் ஏங்க யாராவது பாத்தீங்களா? உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்திருந்தாங்க? ஏங்க பேங்க் 1000 பேர் வருவாங்க போவாங்க. கரெக்ட்டா யாருன்னு சொல்லுங்க. கரெக்ட்டா யாருன்னு தெரிஞ்சா நாங்க ஏங்க உங்களை கேக்குறோம்? இல்ல செல்வம், எனக்கு சந்தேகமே இல்ல. அந்த ஆள் தான் எடுத்துட்டு போயிருப்பான். ஆமா. இருங்க, பதறாதீங்க. முதல்ல பேக் கொடுங்க, நான் பாக்குறேன். என்னம்மா ப்ராப்ளம்? பேக் மாறி போச்சுங்க. பணம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஏதோ ஒரு நிமிஷம். விசிட்டிங் கார்டு இருக்கு, கோபி கிருஷ்ணன் பேர் போட்டிருக்கு, அட்ரஸ் கூட இருக்கு பாருங்க. செல்வம், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். மேடம் டென்ஷன் ஆகாது. அவர் பேக் உங்ககிட்ட இருக்குன்னா தற்செயலா உங்க பேக் அவர்கிட்ட மாறி போயிருக்கலாம் இல்லையா? அந்த அட்ரஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவே இருக்கு. என்ன செல்வம்? எனக்கும் சார் சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. முதல்ல போய் அந்த அட்ரஸ்ல விசாரிச்சு பார்ப்போம். ஆனா பணம். பதட்டப்படாதீங்க, முதல்ல இந்த அட்ரஸ்ல விசாரிச்சு பார்ப்போம். வாங்க, டென்ஷனா வாங்க. தேங்க்யூ சார். ஐயோ கடவுளே, எனக்கு படபடன்னு இருக்கு செல்வம். 10 ரூபாய் குறைஞ்சாலும் உங்க அண்ணன் துருவி துருவி கணக்கு கேட்பாரு. இவ்ளோ பெரிய தொகைன்னா என்ன வெட்டியே போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க அண்ணி. எப்படி செல்வம் பயப்படாம இருக்க முடியும்? அண்ணி, பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கொஞ்சம் கோவக்காரர் தான். அதானே செல்வம் பயமா இருக்கு. உழைச்சு சம்பாதிச்சு நியாயமா வந்த காசு அண்ணி, நிச்சயம் கிடைச்சிடும். கிடைச்சிட்டா சந்தோஷம்தான் செல்வம். ஒருவேளை கிடைக்காமலே போயிட்டா? அண்ணி, ஏன் நீ வயிற்று கலக்கிற மாதிரியே பேசுறீங்க? கொஞ்சம் நம்பிக்கையா தான் பேசுங்களேன். இல்ல செல்வம், பக்கத்துல உட்கார்ந்துருந்தானே அந்த ஆளு, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவனோட பேச்சும் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லை. பேக்குள்ள இருந்து பணத்தை அவன் பார்த்திருந்தா அது திரும்பி வருங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. அவனும் அவனோட மொழியும். அண்ணி, பணம் ஒருவேளை அவன் கையில போயிருந்துச்சுன்னா எப்படியும் நமக்கு வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. அவன்கிட்ட நம்ம பணம் இருந்தும் இல்லைன்னு சொல்லிட்டான்னா? பாருங்க, ஏற்கனவே நான் கிறுக்கு பிடிச்சி போயிருக்கேன். நீங்க தயவு செஞ்சு மேல மேல குழப்பாதீங்க. அப்புறம் நானும் அதே நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும்.